5ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, போன வகுப்பில் நம்ம தமிழர்களின் வீரக்கலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். தமிழர்களுடைய வீரக்கலைகள் என்னென்ன? ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், மட்போர், வில்வித்தை அப்படின்னு பார்த்தோம் இல்லையாம்மா? சரி, அந்த தமிழர்களின் வீரக்கலைகள் அந்த பாடப்பகுதியோட புத்தக பயிற்சிகள்லாம் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. முதல் வினா என்ன அப்படின்னு பாருங்கள். தமிழரின் வீர விளையாட்டாக கருதப்படாதது எது? மட்டைப்பந்து. 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. அதில் நான் சரியான விடையை உங்களுக்கு குறியிட்டு காமிச்சிருக்கேன். சரியாம்மா? அடுத்தது, மஞ்சு விரட்டு என்பதை குறிக்கும் விளையாட்டு ஏறு தழுவுதல். மட்போர். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மல் கூட்டல் போர். சின்னையில் வருது இல்லையா, அது எழுதணும். தன் கூட்டல் காப்பு. இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது தற்காப்பு. ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ள கலை வில்வித்தை. சரியாமா? அடுத்த பயிற்சி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. சிலம்பு கூட்டல் ஆட்டம் சிலம்பாட்டம். வீரம் கூட்டல் கலை வீரக்கலை. வரையத்தில் இக்கு போட்டு எழுதணும். சரியாமா? அடுத்தது, கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. தனக்கென்று கொடைத்திறம். இதை எப்படி நீங்கள் பிரித்து எழுதணும் அப்படின்னா, தனக்கு கூட்டல் என்று அப்படின்னு பிரித்து எழுதணும். கொடை கூட்டல் திறம் அப்படின்னு பிரித்து எழுதணும். வரையத்தில் கூட்டல் குறி போட்டு எழுதணும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். பொறுத்துக. இந்த பக்கம் எல்லாம் வினாக்களும் இந்த பக்கம் எல்லாம் விடைகளும் கொடுத்துருக்காங்க. காளை, சிலம்பு, சிறுவாரை கம்பு, தாளாண்மை, வேளாண்மை. இதற்கு சரியான விடைகள் மாறி மாறி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை சரியாக பொருத்தி எழுதணும். காளைக்கு என்ன வரும்? தெமில். சிலம்புக்கு கம்பு. சிறுவாரை கம்புக்கு மூங்கில். தாளாண்மை முயற்சி. வேளாண்மை உழவு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். குருவினா. குருவினாவில் முதல் வினா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழர்களின் வீரக்கலைகளுள் 2 குறிப்பிடுக. நம்ம என்னென்ன பார்த்தோம்? சிலம்பாட்டம், ஏறு தழுவுதல், வில்வித்தை, மட்போர் 4 பார்த்தோம் இல்லையா? இதில் நீங்கள் ஏதாவது 2 எழுதினா போதும். இதுதான் எழுதணும் அப்படின்னு இல்லை, மற்ற 2 கூட எழுதலாம் நீங்கள். அடுத்த வினா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏறு தழுவுதல் என்றால் என்ன? ஏறுனா காளை மாடு. அந்த காளை மாட்டை தழுவி வீரத்தை அடக்குவது தான் ஏறு தழுவுதல். சரியாம்மா? அடுத்தது, சிலம்பாட்டம் பெயர் காரணம் தருக. சிலம்பு என்றால் ஒலித்தல் அப்படின்னு பொருள். அந்த கம்பு சுழலும் பொழுது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டு சிலம்பம் அப்படின்னு பெயர் வச்சாங்க. கம்பு சுழற்றுதல் என்ற இன்னொரு பெயரும் உண்டு இதற்கு. சரியாம்மா? அடுத்தது, வல்வில் ஓரியின் வில்லாற்றல். அவருடைய சிறப்பை பற்றி கூறுக அப்படின்னு ஒரு வினா கொடுத்துருக்காங்க. கடையெழு வள்ளல்களில் ஒருவர் தான் இந்த வல்வில் ஓரி. அதாவது அவருடைய பெயர்லேயே இருக்கு பாருங்கள், வல்வில் ஓரி. அவருடைய பெயர் ஓரி. ஆனால் அவர் மிகுந்த சிறந்த வில்லாற்றல் திறன் உடையவர். அதனால தான் அவரை வல்வில் ஓரி அப்படின்னு பட்ட பெயர் வச்சு கூப்பிட்டாங்க. நம்ம யாராவது ஒன்று சிறப்பாக செய்தோம்னா நமக்கு ஒரு பட்ட பெயர் வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். அவர் கடையேழு வள்ளல்கள் ஒருவர். அந்த வல்வில் ஓரியுடைய வில்லாற்றல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத இங்கே ஒரு வன்பரணர் அப்படிங்கிற புலவர் சொல்லியிருக்காரு. அவர் வேட்டையாட காட்டுக்கு சென்ற பொழுது பெரிய யானையொன்று எதிர்பட அதன் மீது அம்பு எய்தினார். முதல் அவர் அந்த யானையின் மேலே அம்பு எய்தினார். அந்த அம்பானது பெரிய யானையின் தலையில் பாய்ந்தும் அங்கு குறுக்கிட்ட பெரும் புலியை கொன்றும் அதனை கடந்து சென்ற கலைமானை சாய்த்தும் மேலும் விசை குறையாமல் சென்று, விசைனா அதோடைய வேகம், ஒரு பன்றியின் மேல் பாய்ந்ததோடு அல்லாமல் புற்றிலே இருந்த ஓர் உடும்பின் மீதும் பாய்ந்து தன் சினம் தீர்ந்தது என்று புறநானூற்று பாடல் கூறுகிறது. முதல்ல பெரிய யானையோட தலையை பாய்ந்து, அடுத்தது அங்கே குறுக்கிட்டு வந்த புலியின் மீது பாய்ந்து, அடுத்தது கலைமானை கொன்று, அடுத்தது பன்றியை கொன்று, புற்றிலே இருந்த உடும்பை கொன்றது. அவருடைய வில்லாற்றல்
எத்தகைய சிறப்பு வாய்ந்தது. பார்த்தீங்க இல்லையா? அடுத்தது, மட்போர் எவ்வாறு நடைபெறுகிறது? இருவர் கைகோர்த்து கால்களாலும் தலையாலும் இடித்தும் உதைத்தும் ஒருவருடன் ஒருவர் போர் செய்வதே மட்போர். இந்த மட்போரில் எந்த விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்தாமல் நடப்பது தான் மட்போர். அதாவது கால்கள், கைகள், தலை இதை மட்டும் பயன்படுத்தி போர் செய்து எதிரியை வீழ்த்துவது தான் மட்போர். சரியாமா? அடுத்தது, சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. இந்த சிந்தனை வினா மூலம் உங்களுடைய அறிவுத்திறனை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற உங்கள் கேள்வியை உங்களுக்குள்ளே நீங்கள் எழுப்பி நீங்கள் அதுக்கு வேறு ஒரு புதிய பதில் கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் இந்த சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. சிலம்பாட்டம் தற்காப்பு கலைகளில் ஒன்று ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, சிலம்பு எடுத்து சுழற்றும் பொழுது உடம்பில் உள்ள ஒவ்வொரு நாடி நரம்பும் தசைகளும் இயக்கப்படுகின்றன. நம்ம உடம்புல நாடி நரம்புலாம் இருக்கும் இல்லையா? பச்சை நிறத்தில் போகும் பாருங்கள், அந்த நரம்பு, நாடி, தசைகள்லாம் இயக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பை கைகளால் பிடித்து தன்னை சுற்றிலும் சுழற்றி சுற்றும் பொழுது தம் உடலை சுற்றி வேலி போன்ற அமைப்பை உருவாக்கிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு தடியை கொண்டு அமைக்கும் இது போன்ற வேலிக்குள் வேறு ஆயுதங்களை கொண்டு யார் தாக்க முற்பட்டாலும் அதனை சுழற்றும் கம்பால் தடித்திட முடியும். அதனால தான் சிலம்பத்தை தற்காப்பு கலை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. சரியாம்மா? அடுத்தது, உடலில் உறுதி உடையவரே உலகை ஆளும் உள்ள உறுதி உடையவர். இவ்வரிகளை பற்றி உமது கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நம்ம உடல் மிகவும் பலமாக திடகாத்திரமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகளெல்லாம் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் நலம் நன்றாக இருந்தால்தான் உள்ளமும் நன்றாக இருக்கும். நம்ம சோம்பலின்றி சுறுசுறுப்பாக ஒரு வேலையை செய்ய முடியும். நம்முடைய உள்ளம் துடிதுடிப்பாக இருக்கும். அதனால்தான் உலகை ஆளும் அளவிற்கு உள்ள உறுதியை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களாகிய நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா வித விளையாட்டுகளிலும் கலந்துக்கணும். சரியாம்மா? வெறும் புத்தகத்தை படிக்கிறதோடு நிறுத்திக்காமல், அதாவது கராத்தே, யோகா, இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் இருக்குது இல்லையா? இந்த சிலம்பாட்டம், நீர் விளையாட்டு, கபடி, சடுகுடு, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விளையாட்டு பிடிக்குதோ நீங்கள் எல்லா விளையாட்டையும் விளையாடும் பொழுது நமக்கு நிறைய வியர்வை வருது இல்லையா? அந்த வியர்வை மூலம் நம்ம உடலில் உள்ள கெட்ட நீர்லாம் வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாடி நரம்பு தசைகள் எல்லாமே இயக்கப்படும். மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யும். சோம்பலின்றி நம்ம சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் விளையாட்டெல்லாம் விளையாடணும். அடுத்ததுங்க, எதிர்ச்சொல் உருவாக்குங்கன்னு கொடுத்துருக்காங்க. எதிர்ச்சொல் அப்படின்னாலே ஒரு சொல்லுக்கான எதிர்ச்சொல்லை எழுதணும். இப்போ இரவு அப்படின்னா பகல், அடுத்தது உண்மை அப்படின்னா பொய், காய்னா கனி அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த சிவப்பு நிறத்தில் இருக்க மலர்லலாம் வினா கொடுத்துருக்காங்க. நான் கீழே வினாவையும் விடையும் சேர்த்தே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள். இன்பம், இன்பத்துக்கான எதிர்ச்சொல் என்ன வரும்? துன்பம். இயற்கை, செயற்கை. வாழ்தல், வீழ்தல். முதல் எழுத்தை மட்டும்தான் மாற்றிருக்கேன் பாருங்கள் நான். அடுத்தது இன்சொல், வன்சொல். குறைந்த, நிறைந்த. போற்றும், தூற்றும். இதுதான் எதிர்ச்சொல். இப்போ உங்களுக்கு இந்த பயிற்சி வினாக்கள் எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.